Hey friends, welcome back to Pavi Prabha Vlogs. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5 மணிக்கு நான் அலாரம் வச்சேன். 5 மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியல. திருப்பி படுத்து தூங்கிட்டு 6 மணிக்கு எந்திரிச்சேன். 6 மணிக்கு எந்திரிச்சு டீ போட்டுட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து தக்காளி சாதம் டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு வச்சு ஒரு பக்கம் தக்காளி பழம் வணக்கி தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணி தம்பிக்கு பாப்பாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவங்கள ஒரு 7-7:30 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஊட்டி விட்டுட்டு குளிக்க வச்சு ஊட்டி விட்டுட்டு எங்கள் மாமியாருக்கு அப்படியே கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நகை கொஞ்சம் கொண்டு போய் நாங்கள் வந்து யூனியன் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோம். அதுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வட்டி கட்டாத விட்டுட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிச்சிட்டாங்க. அப்புறமா அக்கௌண்ட்டில் பணம் இல்லாதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நகையை நான் எங்கள் வீட்டுக்காரர் போய் திருப்பி வச்சுட்டு அந்த நகையை வந்து திருப்பி வச்சுட்டு 5000 வட்டி கட்டிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் விட்டுட்டு தம்பி பாப்பா 2 பேர்த்தையுமே பிக்கப் பண்ணிக்கோங்க லேட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி பாப்பா தம்பி பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு. அப்புறம் நான் தம்பி எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா நாங்கள் எல்லோரும் போய் டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு தம்பி வந்து டியூஷனுக்கு வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு சமைக்கிறதுக்கு எந்த ஒரு காயுமே இல்லை. மாவு ஆட்டி வச்சுக்குவேன் வீக்லி ஒன்ஸு. மாவும் தீர்ந்துருச்சு. இப்போ போய் நானும் பாப்பாவும் வந்து தம்பி பாப்பா ஸ்கூல்கிட்ட வந்து சந்தை போடுவாங்க வியாழக்கிழமை. போய் நானும் பாப்பாவும் போய் தம்பி டியூஷன்லேருந்து 8 மணிக்கு தான் வருவான். நானும் பாப்பா போய் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு எதாவது சாப்பாடு பண்ணுவோம். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து வேலையை முடிச்சுட்டு 7:30 மணி அப்படி வருவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து கார் ஓட்ட போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே அப்படி கூட வருவார். 8-9 மணி ஆயிரும். எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. இப்போ நானும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு சந்தைக்கு போகிறோம். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது நைட்டுக்கு வந்து சாப்பாடு பண்ணணும். நம்ம சேனலில் வந்து என்னென்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு டெய்லி அவங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். வந்து நம்ம சேனலை பிடிச்சது லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆறுமுகம் மருளினும் அனுதினமும் ஏறுமுகம்.